வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாவே சென்னையில் வெள்ளம் மழை அதுமாரி வரதெல்லாம் காமன் அப்படிங்கிற மாரி ஒரு பிப்ரவரி மாதம் ஜான் கிட்ட வரும்போது வருஷம் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ட்ராய் NTO 2.0 3.0 அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மறுபடியும் கேபிள் டிவி ரேட்டோ DDH ரேட்டோ இல்லை சேனல் ப்ரைஸ் ரேட்டோ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்தில, ஆசைய நஞ்சில வச்சு புட்டா சோதனை கொஞ்சம் இல்லை. இதெல்லாம் எப்போனா பிப்ரவரியிலிருந்து சேனல் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் ரீசெண்டாக லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்துருப்பீங்க. அதே மாரி தான் இந்த வீடியோவும். ஐயோ மீண்டுமா வழக்கம் போல் பிப்ரவரி 2024 சேனல் ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். யார் அப்படின்னா இந்த ஜி, வியாகாம், நெட்வொர்க் 18, அப்புறம் சோனி, இவங்க எல்லாருமே ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு அன்பிரிப்பேர்டு வீடியோ, ஜஸ்ட் நியூஸ் மட்டும் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் என்னென்னா, பெரிய பே சேனல் ப்ராட்காஸ்டர்ஸ் எல்லாமே தங்களுடைய வருவாய் கட்டுப்படி ஆகலை. அதாவது நாங்கள் கண்டென்ட் ரொம்ப ஹை குவாலிட்டியாகவும் அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது, அதனால் சமாளிக்க முடியல அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களுடைய ப்ராட்காஸ்டர் பேக்கேஜ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஜி நெட்வொர்க்கும் அப்புறம் ஸ்டார் நெட்வொர்க் இன்னும் ரேட் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. ஜி நெட்வொர்க், ஸ்டார் நெட்வொர்க், வியாகாம் 18, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சோனி எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் தன்னுடைய ப்ராட்காஸ்டர் ரேட்டை. ஜி பார்த்தீங்க அப்படின்னா 9-10% ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம். இந்தியா காஸ்ட்டுக்குள்ள யார் வருவாங்க அப்படின்னா நெட்வொர்க் 18, வியாகாம் 18 சொல்லிட்டு 2 குரூப். அதாவது நெட்வொர்க் 18, வியாகாம் 18 ரெண்டுமே அம்பானி தான், ஜியோ தான், பேர் தான் அப்படி இருக்கும். அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது இந்தியா காஸ்ட் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க். இவரோட கீழே நெட்வொர்க் 18, CNBC 18, CNN 18, அப்புறம் நிக்கு இதெல்லாமே வரும். கலர்ஸ் தமிழ் இதெல்லாமே, ஸ்போர்ட்ஸ் 18, ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸ் 18 இருக்குல்ல, இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ₹1 2 இருந்தது. இப்போ 8 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் லைசன்ஸில் 34,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். அதனால் அப்கமிங்கில் நிறைய ஸ்போர்ட்ஸ் லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்களாம். 34,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் 18 சேனல் இருக்குல்ல, அதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டிஜிட்டில் அநேகமாக இப்போ 8 ரூபா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதோடைய 10க்கு மேலே கொண்டு போகலான்ட்டு ஒரு ரேட்டும் வச்சுருக்காங்களாம். அதோட ப்ராட்காஸ்டர் பேக்கேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார் இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லை. சோனி பார்த்தீங்க அப்படின்னா 10-11% இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு பிளேயரான சன் நெட்வொர்க்கும் இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. இது எல்லாமே பிப்ரவரி 1 தாங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறதாகவும், அலக்கா சேனல் ரேட்டும் ப்ராட்காஸ்டர் பேக்கேஜ் ரேட்டும் எவ்வளோ நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து 30 நாளில் இது நடைமுறை வரும். 30 நாளில் வழக்கம் போல் மார்ச் 1 நடைமுறையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஆனால் இதே 2024 தான் MP எலெக்ஷன் வரப்போகுது. அந்த MP எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுனால நிறையா இது இன்டெரக்டாக ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கேபிள் டிவி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். சேனலுங்கிறது மக்களுடைய அன்றாட தேவையாக இருக்கும். இதோட டேரெக்டாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ட்ராய் இது நல்லா உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ரீசெண்டாக 2022 ட்ராய் NTO 3.0 NTO 1 2 3.0 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. புது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புது அமெண்ட்மெண்ட்டில் வரும்போதே ஆல்ரெடி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் எனக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பிப்ரவரியில் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி NTO 3.0 வரதுக்கு முன்னாடியே பல தடவை இது நிறுத்தி வைக்கப்பட்டு தான் வந்துச்சு. என்னதான் நிறுத்தி வைக்கப்பட்டாலும் ஒரு 3 தடவைக்கு மேலே இது அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இது இப்போ பிப்ரவரியில் நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ நாள் நிறுத்தி வைப்பேன், ஏன்னா எலெக்ஷன் வர போகிறது இல்லையா, அதனால் கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நிறுத்தி வச்சதுக்கப்புறம் பின்னாடி இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெரிய எல்லாருமே தீர்மானம் பண்ணிட்டாங்க. இன்னும் சன்னும் ஸ்டாரும் தான் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. மற்றபடி பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய முதலாளிகள் நினச்சிட்டாங்கன்னா கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய கண்டென்ட்டை, அதாவது தன்னுடைய கண்டென்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதிகமாக செலவாகுதுன்னு தான் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே வீடியோவை
ஓடிடி பிளாட்ஃபார்மில் ZEE5 ஆகட்டும், சன்நெக்ஸ்ட் ஆகட்டும், ஹாட்ஸ்டார் ஆகட்டும், இதில் வந்து ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்துடுறாங்களா, அப்போ அதுக்கு செலவாகாதா? இதே கண்டென்ட் நீங்கள் அங்கே பப்ளிஷ் பண்ணிக்கிறீங்க, அப்போது அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் அங்கே மட்டும் ஏன் ரேட்டு கம்மியாக வச்சுருக்கீங்க, இங்கே மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வாய்ஸும் நார்த் சைடில் வந்து எழுந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய DTH கேபிள் டிவி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதாம். ஏன் காரணம்னா கட்டுப்படி ஆகலையாம், ஓடிடியில் மட்டும் கட்டுப்படி ஆகுதாம். எப்படி கட்டுப்படி ஆகும் நீங்களே சொல்லுங்கள். இதை எப்படி பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.